வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் எந்த தெய்வத்தோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காட்டேரி அம்மனோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பரமசிவனும் பார்வதியும் எப்போதும் போல தூங்க சென்றனர். ஒரு நாள் இரவில் பரமசிவன் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டார். அப்பொழுது அருகில் இருந்த பார்வதியை காணவில்லை. அவர் தேடி பார்த்தபோது பார்வதி அங்கில்லை. மறுநாள் காலை பரமசிவன் பார்வதியிடம், நேற்று இரவு நீ எங்கு சென்றாய் என்று கேட்டார். அதற்கு பார்வதி தயக்கத்துடன், நான் இங்கேதான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். நான் எழுந்து பார்த்தேன், அப்போது உன்னை காணவில்லை என்று கூறினார். அதற்கு பார்வதி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, எங்கேயும் போகவில்லை என்று மறுத்தாள். பொய் சொல்லாதே என்று சிவன் கோபமாக பார்வதியிடம் கேட்டார். அதற்கு பார்வதி சிரித்துக்கொண்டே, எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் உலாவி விட்டு வந்தேன் என்றாள். மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை. அன்று இரவு பார்வதி புறப்படுவதை தெரிந்து கொண்ட பரமசிவன் பார்வதிக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றார். பார்வதி நேராக சுடுகாட்டுக்கு சென்று விகாரமான உருவெடுத்து புதைத்து வைத்திருந்த பிணங்களை தோண்டி எடுத்து கடித்து தின்றாள். எரியும் பிணங்களை பிடுங்கி தின்றாள். இதை பார்த்த பரமசிவன் அதிர்ச்சியடைந்தார். தினமும் இதற்குத்தான் வருகிறாள் போலிருக்கிறது என்று உறுதி செய்து கொண்ட பரமசிவன் வீடு திரும்பினார். அன்று காலை அவர் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை. பார்வதியின் இந்த செயலுக்கு முடிவு கட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் போட்டார். பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்கு போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை வெட்டினார். அதன் மேல் புல் தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார். நள்ளிரவில் பார்வதி புறப்பட்டாள். நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்து சென்றார். மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் குழி இருப்பது தெரியாமல் குழிக்குள் விழுந்து விட்டாள். பின்னாலேயே சென்ற பரமசிவன் குழியில் இருக்கும் பார்வதியை பார்த்தார். பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டதே என்று அஞ்சினார். தன்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொண்டார். எனக்கு பிணம் தின்னும் ஆசை வந்துவிட்டதால் சுடுகாட்டுக்கு வருவேன். உங்களுக்கு தெரிந்தால் திட்டுவீர்கள் என்பதால் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருந்தேன். இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி பரமசிவனிடம் கூறினார். ஆனால் பரமசிவன், உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னிடம் உள்ள இந்த ராட்சச குணத்தை விட்டுவிட்டு வந்தால்தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்றார். அதற்கு பார்வதி, அப்படியே செய்கிறேன். இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டுவிட்டு வருகிறேன். என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதியளித்தாள். அதன் பிறகு பார்வதியை வெளியில் எழுப்பினார் பரமசிவன். பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார். இன்றும் புதையுண்ட பார்வதியின் சக்தியான காட்டேரி பூமிக்கடியில் இருப்பதாக நம்புகின்றனர். இதனால் காட்டேரி அம்மன் காவல் தெய்வமாக வழிபடப்பட்டு வருகிறாள். சிலருக்கு குலதெய்வமாகவும் இருக்கிறாள். இன்று காட்டேரி அம்மனுக்கு எந்த கோயிலும் இல்லை. வேப்ப மரத்தடியில் உள்ள குழியை வழிபாட்டுக்குரிய தலமாக வணங்கி வருகிறார்கள். ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் காட்டேரி அம்மனை வழிபடுகின்றனர். வயதான ஒருவர் அம்மனுக்கு பூசாரியாக இருப்பார். அவர் ஒரு புது துணியால் வாயை கட்டிக்கொண்டு காட்டேரி அம்மனுடைய மூடியிருக்கும் குழியில் குப்பைகளை சுத்தம் செய்வார். பின்னர் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து புதிய மண்ணில் பிடித்த பிள்ளையார்களை எண்ணாமல் குழியில் வைக்கின்றன. காட்டேரி அம்மனுக்கு படைக்கப்படும் வெற்றிலை, பாக்கு, கருப்பு மணி, கற்பூரம், கொழுக்கட்டை எவற்றையுமே எண்ணுவதில்லை. எண்ணிக்கை இல்லாமல் படைத்து வழிபடுகின்றன. இவற்றை எண்ணாத பொருள் என்றுதான் சொல்கின்றன. குழியின் நடுவில் ஒரு இலை போட்டு சோறு படைக்கின்றன. கருப்பு கோழியை பலியிட்டு அதன் இரத்தத்தை சோற்றில் விட்டு பிசைந்து 4 திசைகளில் வீசி எறிகின்றன. அதன் பிறகு படைக்கப்பட்ட கொழுக்கட்டையை பங்காளிகள் பகிர்ந்து கொள்கின்றன. வழிபாடு முடிந்ததும் அந்த குழியை மூடிவிடுகின்றன. அடுத்த வழிபாட்டின் போது குழி மீண்டும் தோண்டப்பட்டு சுத்தப்படுத்தப்படும். மூடப்படும் குழியில் காட்டேரி அம்மன் என்றும் இருப்பதாக நம்பி வருகின்றன. தாய்ப்பால் இல்லாத பெண்மணிகள், பிரசவ வலியால் துடிப்பவர்கள் ஆகியோர் காட்டேரி அம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நம்புகின்றனர். இது போன்ற கிராமத்து தெய்வங்கள் சார்ந்த மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தர்ஷன் குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி மக்களே.